அன்புக்குரியவர்களே, நாங்கள் இன்றைக்கு ஞாபகப்படுத்த போகிறது என்ன? எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் அனுபவிக்கின்ற அடைகின்ற எங்களோட பொருளாதாரம், எங்களோட சொத்து செல்வம், எங்களோட மனைவி மக்கள் குடும்பம், இதோடு சேர்ந்து வாழும் பொழுது நாங்கள் கொஞ்சம் கயிர்களோடு வாழணும், பரக்கத்தோடு வாழணும் என்று எதிர்பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இதற்காக வேண்டி அல்லாஹுடைய குர்ஆனும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸும் எங்களுக்கு அழகான முறையில் வழிகளை காட்டி தந்திருக்கு. இந்த அல்லாஹுடைய பரக்கத்தை எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் எங்கே தேடலாம், எப்படி எப்படி அடைஞ்சு கொள்ளலாம்? வெறுமனே மெட்டீரியலை மட்டும் நம்பி இது ஊடாக போனால், இப்படி பெரிய சம்பாதிச்சால், அது இவ்வளோ பெரிய அடிப்படையில் என் லைஃப்பை நான் மாற்றிக்கொண்டால் என் வாழ்க்கையில் பரக்கத் கிடைக்கும், நான் 7 தலைமுறைக்கு சேர்த்து வச்சுட்டு போகலாம், இப்படி மட்டும் யாரும் நினைச்சிடக்கூடாது. கிடைக்கும், கிடைக்காம இருக்கும், அல்லாஹ் தருவான், தராம இருப்பான், அது வெளிரங்கத்தோடு உள்ளது. ஆனால் இருந்தோ இல்லையோ அதன் மூலமாக எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி தர வேண்டியது, எங்களுடைய மனத்தில் நிம்மதியை தர வேண்டியது, வாழ்க்கையில் கயிறுகளை தர வேண்டியது, இது அல்லாஹுடைய பொறுப்பு. அல்லாஹ் கிட்ட தான் நாங்கள் கேட்கணும். எனவே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எங்களுக்கு அதற்குரிய வழிகளையும் குர்ஆனூடாகவும் சொல்லுகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனையோ செய்திகளை இங்கே அடையாளப்படுத்தி தந்தான். உலமாக்கள் எழுதி வச்சிருக்கிறார்கள் 20, 30, 40 என்று அல்லாஹுடைய பரக்கத்தை அடையக்கூடிய வழிகள், அதற்கான காரணிகள் என்று எத்தனையோ இருக்கிறது. இந்த குறுகிய நேரம் குறிப்பிட்ட ஒரு சில விடயங்களை அடையாளப்படுத்தலாம். அன்புக்குரியவர்களே, ஆக முக்கியம் எங்களோட வாழ்க்கையில் தக்வா. அல்லாஹுடைய குர்ஆன் சொல்லுகிறது, தக்வா இருந்தால் நாங்கள் எதை எதிர்பார்க்கிறோம் அதை தாராளமாக அடைய முடியும். ஒவ்வொரு ஜுமாவிலும் குத்துபாவுடைய ஆரம்பம் தக்வாவை பற்றி வசியத் செய்யப்படுகிறது. இந்த வசியத் செய்யப்படலை என்றால் குத்துபா ரிட்டன், அரபு குத்துபா ஓதப்படணும். வசியத் கட்டாயம், குத்துபாவுடைய ருக்குன். அப்படி என்றால் தக்வா ஒவ்வொரு கிழமையும் ஞாபகப்படுத்தப்படுது, வாழ்க்கையில் உண்டாக்கி கொள்ளணும். நாங்கள் எதிர்பார்க்கிறது வாழ்க்கையில் 2 விஷயம். ஒன்று, எனக்கு நல்லது கிடைக்கணும், எனக்கிட்ட இருக்கிற பிரச்சனை இல்லாமல் போகணும். இந்த 2 மனிதனாக இருக்கிற ஒவ்வொருத்தரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். எனக்கு கயிர்கள் கிடைக்கணும், நலவுகள் திறக்கப்படணும், என் வாழ்க்கையில் நல்லவைகள் வந்து சேரணும், மாற்றமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னை விட்டு போகணும். இந்த 2க்கும் வழியை அல்லாஹ் தக்வாவின் ஊடாக சொல்லி தருகிறான். وَمَنْ يَتَّقِ اللَّهَ يَجْعَلْ لَهُ مَخْرَجًا وَيَرْزُقْهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ. 2 விஷயத்துக்கும் அல்லாஹ் சொல்லித்தார ஒரு சொல்யூஷன், ஒரு முடிவு தக்வா எங்களோட வாழ்க்கையில் உருவாகணும். யார் உண்மையான தக்வாவோடு வாழ்வார்களோ, என்ன தக்வா அடிக்கடி சொல்லப்படுறது, அல்லாஹ் சொன்னதை செய்வோம், வானாமண்டத்தை விட்டு ஒதுங்குவோம், செய்ய சொன்னதை ஏழுமான அளவு செய்வோம், வானாமண்டத்தை முற்று முழுதாக தவிர்ந்துடுவோம். அல்லாஹுடைய சிந்தனையோடு, அல்லாஹுடைய பயத்தோடு எங்கு இருந்தாலும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிற நிலைமையோடு மாற்றம் இல்லாமல், தவறு இல்லாமல் எங்களோட வாழ்க்கையை கழிக்க முயற்சிப்போம். இதனால் அல்லாஹ் சொல்லுகிறான், وَمَنْ يَتَّقِ اللَّهَ يَجْعَلْ لَهُ مَخْرَجًا. பிரச்சனைகளிலிருந்து விடுபடுற வழியை அல்லாஹ் காட்டி தருவான். يَرْزُقْهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ. நினையாத புறத்தில் அவன் தர வேண்டியதை தருவான். எனவே முதலாவது எங்களுக்கு தக்வா உண்டாகணும். அதே போன்று அன்புக்குரியவர்களே, எங்களோட கட்டாய கடமையாக அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய தொழுகையில் கவனம் செலுத்தணும். ஃபர்லான தொழுகை மௌத் வரைக்கும் தொழணும், சக்கராத் வரைக்கும் தொழணும். விடுபட முடியாது, எந்த காரணமும் சொல்ல முடியாது. மற்ற அமல்களுக்கு காரணிகள் இருக்குது, நிலைமைகள் முன்ன பின்னியாகினால் விடலாம், பிறகு அதற்கு மாற்று வழி செய்யலாம். தொழுகைக்கு ஒரு காரணமும் கிடையாது. நின்று தொழணும், முடியாவிட்டால் உட்கார்ந்து, இல்லாவிட்டால் நாங்கள் அப்படி பெட்டில் சாஞ்சி கொண்டு ஒன்றுமே உடம்ப அசைக்க இயலா, கண்ணை மட்டும்தான் அசைக்கலாம், அப்படி சரி தொழணும். அந்த அளவுக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அதனால் அல்லாஹ் சொல்கிறான், லா நஸ்அலுக ரிஸ்கா நஹ்னு நர்சுகுக். தொழுகையை குடும்பத்துக்கு ஏவுங்க, மக்களுக்கு ஏவுங்க, நீங்கள் தொழுகையை கடைபிடிச்சு வாங்க, நாங்கள் உங்களுக்கு ரிஸ்கை தருகிறோம், திறந்து தருவோம் என்கிறத அல்லாஹ் வாக்குறுதியாக சொல்லுகிறான். அதே போல் அன்புக்குரியவர்களே, இந்த 2ம் அடிக்கடி எங்களோட வாழ்க்கையில் எப்பவும் இருக்க வேண்டிய ஒன்று. அதோடு சேர்த்து சில எங்களோடு அன்றாடம் இருக்கக்கூடிய சில விஷயங்களை, பிரதான விஷயங்களை அடையாளப்படுத்தலாம். அதில் முதலாவது அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களோட குடும்பங்கள், எங்களோட உறவுகள் சேர்த்து வாழப்படணும். குடும்பங்களுடைய ஒற்றுமை பாதுகாக்கப்படணும். எங்க குடும்பம் சின்ன பின்னமாகிடுமோ, சிதஞ்சு போயிடுமோ, அங்க அல்லாஹுடைய பரக்கத் இல்லை. எந்த அளவுக்கு சொல்லப்பட்டிருக்குது, ஆத்தியுர் ரஹம், குடும்ப உறவை துண்டிச்சு வாழ்றார் ஒருவர், முதலாவது துஆ ஏற்றுக்கொள்ளப்படாது. துஆ ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்கு நிபந்தனை குடும்ப உறவுகளையும் சேர்த்து கொள்ளணும். துஆ ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. சில முக்கியமான அல்லாஹுடைய பொதுவான மன்னிப்பு கிடைக்கிற சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. அந்த சந்தர்ப்பங்கள் அல்லாஹுடைய பொது மன்னிப்புக்கு இவர் தகுதியற்றவராக மாறிடுவார். அல்லாஹ்வுடைய மன்னிப்பு துனியால கிடைக்காம போயிடும். அதே போல மௌத்துக்கு பின்னாடியும் குடும்ப உறவை துண்டித்து வாழ்ந்தவர் அல்லாஹுடைய அருளை விட்டு தூரமாக்கப்படுவார், சொர்க்கத்துக்கு போறதுக்கு கஷ்டப்படுவார். எனவே எல்லாத்துக்கும் நிபந்தனை குடும்ப உறவுகளை சேர்த்து வாழணும். அப்படி சேர்த்து வாழும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள், மன் அஹப்ப அய்யுப்ஸத லஹு ஃபீ ரிஸ்கிஹி வ யும்ஸஅ லஹு ஃபீ அஸரிஹி ஃபல்யஸில் ரஹிமா. யார் தன்னுடைய
வாழ்க்கையுடைய எல்லா சந்தர்ப்பங்களும் பரக்கத்தாக கொடுக்கப்படும் என்று விரும்புகிறாரோ, தன்னுடைய ஆயுள் அதிகரிக்கப்படணும், அல்லை தனக்கு கிடைக்க அல்லாஹ் எழுதி தந்த ஆயுளை நிம்மதியாக கழிக்கணும் யார் விரும்புகிறாங்களோ குடும்பங்களை சேர்ந்து வாழட்டும். இன்னைக்கு சின்ன பின்னமாக இருக்கிறாங்க, பல இடங்கள்ல வருஷக்கணக்காக பேசாமல் இருக்கிறாங்க. தூரத்து சொந்தங்கள் அல்ல, ரொம்ப நெருங்கிய உறவுகள், அதுதான் தேவை. அதாவது பெற்றோரும் பிள்ளைகளும், அதே போன்று பிள்ளைகளுக்கு பெற்றோரின் உறவுகள், தாயின் உடன் பிறந்தவர்கள், தந்தையின் உடன் பிறந்தவர்கள், இந்த உறவைத்தான் நாங்கள் இரத்த உறவு என்று சொல்லுவோம். இந்த உறவுகள் கட்டாயம் பேணப்படணும். சில இடங்களில் கேள்விப்பட்டோம், பாப்பாவுக்கும் மகனுக்கும் 3 வருஷமா பேச்சுவார்த்தை இல்லை. எப்படி இருக்கும் அந்த குடும்பம்? அல்லாஹ்வுடைய உதவி எப்படி அங்கே வந்து சேர போகுது? அன்புக்குரியவர்களே, ரொம்ப கவலையான செய்திகள் பல குடும்பங்களில் கேள்விப்படுறோம். குடும்ப உறவு பேணப்படணும், எங்களோட வாழ்க்கையில் பரக்கத்துண்டாக. அதே போல் அன்புக்குரியவர்களே, நாங்கள் இருக்கிற இடங்களில், குடும்பங்கள்லையோ வேலை செய்கிற இடங்கள்லையோ பொது இடங்கள்லையோ எங்களோட மஷூராக்கள் வரும் பொழுதோ எந்த கட்டமாக இருந்தாலும் அங்கு இருக்கக்கூடிய வயதில் மூத்தவர்கள் முற்படுத்தப்படணும். வயதில் மூத்தவர்கள் முதன்மைப்படுத்தப்படணும். வயதில் மூத்தவர்களிடம் ஆலோசனை கேட்கப்படணும். குறைஞ்சபட்சம் அந்த வயதில் மூத்தவர்களிடம் இப்படி ஒன்று செய்ய போறோம், துஆ செய்யுங்க என்றாவது சொல்லப்படணும். அந்த மூத்தவர்களின் மூலம் எங்களுடைய காரியங்கள் ஆரம்பிக்கப்படணும். இதில் அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கிறான். ஒரு கட்டம் மஜ்லிஸ்ல இருக்கிற நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பால் கோப்பை ஒன்று வருது. சஹாபாக்களை பார்த்துட்டு அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க, கொடுக்குறாங்க, குடிங்க. அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு யோசிச்சாங்க, எனக்கு நபி அவங்க தாராங்களே, நபியை குடிக்கட்டுமே, யார சொல்ல நீங்க குடிங்கன்னு கொடுக்குறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 தடவை 3 தடவை கொடுக்குறாங்க. அவர் திரும்ப நபிக்கு கொடுக்குறார். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இஷ்ரப் யா அபா உபைதா ஃபஇன்னல் பரக்கத மஅ அகாபிரினா. அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு, குடிங்க நீங்க, எங்களுக்கு பரக்கத்தை அல்லாஹ் எங்களுடைய வயசுல மூத்தவங்களோட வச்சிருக்கிறான். மூத்தவர்களை முற்படுத்தணும், மூத்தவர்கள் மூலம் தான் பரக்கத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஆரம்பிங்க நீங்க, குடிங்க நீங்கன்னு சொல்லி முதலாவது அவருக்கு கொடுத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு சமூகத்தில் ஒதுக்கப்படுறாங்க, குடும்பங்களில் ஓரமாக்கப்படுறாங்க. அவங்க வயசாளில் அவங்களுக்கு என்ன தெரியும் என்று ஓரமாக்கப்படுறாங்க. தெரியுமோ தெரியாதோ, குறைஞ்சபட்சம் துஆ செய்யுங்க சிறு வார்த்தை சொல்லிக் கொண்டால் அவங்களோட வாயிலிருந்து வருகின்ற அல்ஹம்துலில்லாஹ் என்பது, மாஷா அல்லாஹ் என்பது, அது அவங்க உள்ளத்தால் நல்லம் நீங்க செய்யுங்க என்று சொல்றது ஏதோ ஒரு அடிப்படையில் அந்த வார்த்தையில் அல்லாஹ் எங்களுக்கு பரக்கத்தை உண்டாக்குவார். எனவே மூத்தவர்களை முற்படுத்தணும், அவர்களிடம் மஷூரா செய்யலாம், அல்லது அவருடைய துஆவுக்கு ஒரு வார்த்தை சொல்லிக் கொள்ளலாம். ஏதோ ஒரு அடிப்படையில் அவர்கள் முற்படுத்தப்படணும். அதே போன்று அன்புக்குரியவர்களே, நாங்கள் வெளியிலிருந்து வீட்டுக்கு வாரோம், வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது கட்டாயம் சலாம் சொல்லணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். பரக்கத்தை அங்கு அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம், துஆவாக முன்வைக்கிறோம். வீட்டுக்குள் நுழையும் பொழுது சலாம் சொல்லணும். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் வீட்டுக்குள் நுழையும் பொழுது சலாத்தோடு வருகிறார்களோ, இன்னும் ஒரு ரிவாயத்தில் வருது, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்து சொல்றாங்க, வீட்டுக்குள்ள போகும்போது சலாம் சொல்லிட்டு போங்க. இப்படி சலாத்தோடு வரும் பொழுது இன் ஆஷ ருஸிக வ குஃபிய, அவர் வாழும் காலமெல்லாம் அவருக்கு போதுமான அளவு அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருப்பான். சலாத்துடைய பரக்கத் வீட்டில் இருந்து ஷைத்தான் வெளியேற்றப்படுவான், அல்லாஹ்வுடைய பரக்கத் வீட்டுக்குள்ள வரும். இன் ஆஷ ருஸிக வ குஃபிய, வாழும் காலம் அவருக்கு அல்லாஹ் கொடுத்து கொண்டிருப்பான். ஒருவேளை அவர் மௌத்தாயினால் வ இன் மாத அத்கலஹுல்லாஹு அல் ஜன்னah, அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்பி வைப்பான். ஒரு சலாம் இதை தொடராக பேணும் பொழுது இவ்வளவு பெரிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தருகிறான். அதே போன்று அன்புக்குரியவர்களே, எங்களுடைய வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல சின்னதோ பெரியதோ அங்கு உண்மையும் நேர்மையும் இருக்கணும், நம்பிக்கையான வியாபாரமாக இருக்கணும். அழகான முறையிலே சொல்லி தந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நேர்மையான முறையில், உண்மையான முறையில் கொடுக்கல் வாங்கல் நடக்கும் பொழுது விற்பவர் வாங்குபவர் 2 பேருக்கும் அல்லாஹ் பரக்கத் செய்வான். அல் பய்யானி பில் கியாரி மா லம் யதஃபர்ரகா ஃபஇன் ஸதகா வ பய்யனா பூரிக ஃபீ பைஇஹிமா பூரிக லஹுமா ஃபீ பைஇஹிமா. எங்க உண்மையை சொல்லி விஷயத்தை விளங்கப்படுத்தி, இதில் அப்படி இதில் இப்படி நீங்க விரும்பினா வாங்கலாம், இருக்கலாம், ஏதோ ஒரு அடிப்படையில் அதான் சொல்றோம். பெரிய கொடுக்கல் வாங்கலாக இருக்கலாம், சின்ன விஷயமாக இருக்கலாம், இல்லை ஒரு பக்கத்து வீட்டோட செய்யக்கூடிய ஒரு தொடர்பாடலாக கொடுக்கல் வாங்கலாக இருக்கலாம், இல்லை தெரிஞ்ச ஒருத்தருக்கு ஏதோ ஒன்று கொடுக்கிறதாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இன்னொருவருக்கு கூட கொடுக்கிறோம், விற்கிறோமா, விஷயத்தை சொல்லி விளங்கப்படுத்தி தெளிவுபடுத்தி 2 பேரும் மனத்தால திருப்தி அடைந்து அந்த கொடுக்கல் வாங்கலை செய்து கொண்டால் பூரிக லஹுமா ஃபீ பைஇஹிமா, அந்த 2 பேருக்கும் அல்லாஹ் பரக்கத் செய்வார். இவர் வித்தவருக்கு கிடைக்கின்ற அந்த வருமானம் பரக்கத்தாக இருக்கும், வாங்கியவருக்கு அந்த பொருள் பரக்கத்தாக நீண்ட கால பாவனைக்குரியதாக இருக்கும். இல்லை அதனால் எந்த பிரயோஜனத்தை அடையணுமோ அதை அல்லாஹ் கொடுப்பான். 2 பேருக்கும் பரக்கத் செய்யப்படும். மாற்றமாக எப்பொழுது ஃபஇன் கதிபா வ கதமா முஹிகத் பரக்கத்து பைஇஹிமா, பொய் சொல்லி உண்மையை மறைத்து எப்ப இந்த 2 பேரும் ஒரு மாதிரி சமாளிச்சு எப்படியோ தட்டி விட்டாச்சு, எப்படியோ வித்தாச்சு என்று நினைப்பார்களோ, வியாபாரத்தை இந்த முறையில் செய்து கொள்வார்களோ, அவங்களுடைய வியாபாரத்துடைய பரக்கத் இல்லாமலாக்கப்பட்டு விடும். அன்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த பெரிய ஒரு வழிகாட்டு. எங்கள் சின்ன வியாபாரமோ பெரிய வியாபாரமோ கிடைக்கக்கூடிய வருமானம் பெரிய நிறையவோ கொஞ்சமோ முறையோடு நடந்து கொண்டால் அல்லாஹ் எங்களுக்கு பரக்கத் செய்கிறார். உண்மையான வியாபாரிகள் நாளைக்கு கியாமத்தில் மஅன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன்,
நபிமார்களோடு சித்திகீங்களோடு இருப்பார்கள் என்ற உயர்ந்த அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே வாழ்க்கையில் பரக்கத் வேணுமா, கொடுக்கல் வாங்கல் உண்மையும் நேர்மையும் இருக்கணும். அதே போன்று கடைசியாக ஒரு விஷயம் அன்புக்குரியவர்களே, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்களோட வாழ்க்கையில் சதகா இருக்கணும். நாங்கள் சம்பாதிக்கிறோம், பொருள் ஈட்டுகின்றோம், கிடைச்சி கொண்டிருக்குது, அதில் ஒரு பகுதி சதகாக்கள் ஒதுக்கணும். நாங்கள் ஒவ்வொரு நாளும் கொடுக்கலாம், கிழமையில் ஒரு நாள் கொடுக்கலாம், மாசத்து ஏதோ ஒரு அடிப்படையில் நாங்கள் சதகாவுடைய சந்தர்ப்பங்கள் அமைச்சு கொள்ளலாம். எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பங்கு அதுக்குன்னு ஒதுக்கி வச்சுக்கொள்றது. அன்புக்குரியவர்களே, மா நகஸத் ஸதகத்தும் மிம்மால் சொல்லி தந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு நாளும் சதகா எங்களுடைய பொருளாதாரத்தில் குறைவை உண்டாக்காது. ஒரு நாளும் அல்லாஹ் குறைவை தரமாட்டான். கொடுக்க கொடுக்க அல்லாஹ் தந்து கொண்டிருப்பான். பரக்கத்துக்கான பெரிய சந்தர்ப்பம், பரக்கத்துடைய வாசல் திறக்கப்பட்டு கொண்டே இருப்போம். நாங்கள் பல தடவைகள் பேசுவோம், நாங்கள் பலரோடு பேசி இருப்போம். கொடுக்க கொடுக்க அவங்க கண்டுட்டாங்கப்பா, கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க, அல்லாஹ் தாரது அவங்களுக்கு விளங்கிடுச்சு, அல்லாஹ் தாரது அவங்க கண்ணால பார்த்து கொண்டு இருக்கிறாங்க, அதனால கொடுத்து கொண்டே இருக்கிறாங்கன்னு சொல்லுவோம். சிறியதோ பெரியதோ எங்களால் முடிந்த அளவு அல்லாஹுக்காக இஹ்லாஸோட சதகா செஞ்சு கொண்டிருப்போம். சதகா என்பது வருஷத்தில் ஒருக்கா இல்லை, வாழ்க்கையில் ஒருக்கா இல்லை. எங்களால் முடிந்த ஜக்காத்து தான் வருடத்தில் ஒரு முறை கணக்கிட்டு சரியாக கொடுக்க வேண்டியது. ஜக்காத் சதகா எப்பொழுதும் எப்படியும் கொடுக்கலாம். அதற்காக ஒரு பகுதியை ஒதுக்கி நாம் கொடுத்து கொண்டே இருப்போம். அல்லாஹ் அவன் தார வாசலை திறந்து தந்து கொண்டே இருப்பான்.